சுவாமியே, வருகின்ற மக்கள் அனைவரும் உங்களையே போற்றுகின்றார்கள், வணங்குகின்றார்கள். என்னை யாரும் மதிப்பது கிடையாது என்று சொல்லுகின்றாய். என்னை மாறிய நீ உலகத்திலே முதலில் பிறந்த சக்தியானவள். அப்படி உலகத்திலே முதலிலே பிறந்து உன்னால் படைக்கப்பட்டவன் நான். அப்படி இருக்க அந்த நேரத்தில் இச்சா சக்தி, ஞானா சக்தி, கிரியா சக்தி என்ற 3 சக்திகளை உன்னிடத்தில் இருந்து வென்றேன். அதை என்னிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த 3 சக்திகளை 3 முத்துக்களாக மாற்றிய உனக்கு அளிக்கின்றேன். இதனுடைய மகிமையால் மக்கள் உன்னை வணங்குவார்கள். இந்த 3 முத்துக்களையும் உனக்கே அளிக்கின்றேன். இந்த முத்துக்களின் சக்தியை என்னால் தாங்க முடியவில்லையே. இந்த முத்துக்களை நீ போட்ட முத்துக்களை நீயே இறக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி இந்த முத்துக்களை உன்வசம் வைத்து பாமர மக்களுக்கு முத்துக்களாக போட்டு பாமர மக்கள் உன்னை வணங்குவார்கள். நீ போட்ட முத்துக்கள் மக்கள் அனைவரும் வருத்தம் இல்லாமல் துன்பம் இல்லாமல் இறக்குவதும் உன்னுடைய கடமையாகவே. அப்படியாகட்டும் சுவாமி. குடிமக்களே, வாருங்கள் வாருங்கள். அயோத்தி நாட்டை ஆளக்கூடிய கார்த்திகை அர்ஜுனன், நான் வேட்டையாடுவதற்கு காட்டுக்கு வந்தேன். குடிமக்கள் எல்லாம் அதிக பசியோடு வந்திருக்கிறார்கள். ஆசிரமத்தில் உணவு இருந்தால் கொடுங்கள். யாருக்கு பேர் என்ன? இந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஜமாதாக்கினி முனிவண்ணா. அப்படியா? முனிவரே, குடிமக்கள் எல்லாம் அதிக பசியோடு இருக்கிறார்கள். ஏதாவது உணவு இருந்தால் கொடுங்க. சரி, என்ன செய்வது? பசி என்று என்னை நாடி வந்து விட்டீர்கள். வெறும் கையோடு உங்களை திருப்பி அனுப்புவதற்கு இல்லை. அபயம் என்று வருவதற்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும். பசி என்று வருவோருக்கு உணவளிக்க வேண்டும். ஆமா, அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் சுவாமி. உங்கள் குடிப்படைகளை அழைத்து வாருங்கள். எல்லோருக்கும் உணவளிக்க புறப்படுங்கள் குடிமக்களே. சாப்பாடாது வட பாயசத்தோட அழகா இருந்தது. போல இருக்கிறது. ஆமா முடியாது. சாப்பாடு அழகாகுதுன்னு சொல்றவன் ஒருத்தமா சுவையாக இருந்தது. சுவையாக இருந்தது. அது நாங்க கிராமத்துல இருக்கிற சுவாமி தாடிகாரர் என்ன செய்யறது? சரி, போகட்டும் விடுங்கள். சரி, முடியாது. சற்று நேரத்திற்குள் இப்படிப்பட்ட அரிசியான உணவை கொடுத்தீர்களே, அது எப்படி? கார்த்திகை அர்ஜுனா, முடியாது. தேவர்களுக்கு சொந்தமானது காமதேனு பசு. அந்த காமதேனுவை என்னுடைய தவத்தின் மகிமையால் தேவலோகத்தில் இருந்து வா என்று சொன்னேன். வந்தது. உங்கள் அனைவருக்கும் உணவு படைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு உங்கள் அத்தனை பேருக்கும் உணவு படைத்தது. அதோ மின்னுலகம் நோக்கி. குடிமக்களே, வாருங்கள் வாருங்கள். இந்த காமதேனு பசு நம்முடைய நாட்டிலே இருந்தால் பசி பஞ்சமே வராது. அதனால் இப்பொழுது அந்த காமதேனு பசுவை நான் கேட்கிறேன். சற்று பொறுங்கள். முடிவரே, கார்த்திகை அர்ஜுனா, அந்த காமதேனு பசு எங்களுக்கு தேவை. அந்த பசுவை நான் யாருக்கும் தாரை வார்த்து கொடுக்கும் உரிமை எனக்கு இல்லை.
அதோ விண்ணுலகம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உங்களால் முடிந்தால் அழைத்து செல்லுங்கள். அப்படியா? ஆமா. குடிமக்களே, சீக்கிரமாக சென்று அந்த காமதேனு பசு கொண்டு வாருங்கள். கட்டி இழுத்து வாருங்கள். குடிமக்களே, என்னாச்சு? ஏன் வந்து விழுகிறீர்கள்? அண்ணா, என்ன? அந்த காமதேனு பசு எழுப்ப போனோம். 7 பிள்ளைகளை மாண்டு விட்டார்கள். என்னது? ஒரு விட்ட மூச்சு காற்றினால் ஆளெல்லாம் பாரு ஒடிச்சிட்டு வந்துக்கிறோம். அண்ணா, நடக்க முடியாது. அப்படியா? நீங்கள் சென்று வாருங்கள். அண்ணா, ஐயோ. எல்லாம் போய் கட்டு போடுங்க. 7 பிள்ளைகளை மாண்டுட்டார்களே. அப்படியா? முடிவரே, கார்த்தி வீர அர்ஜுனா, உன்னால் நானே என் 7 மகனும் இறந்து விட்டார்கள். அதுக்கெல்லாம் காரணம் நீதானே. இனிமேல் உருவாடி இருக்க கூடாது. இப்போது அப்படி நடந்தது என்ன? நடந்தது என்ன? எதற்காக அழுது கொண்டிருக்கிறது? பரசுராமா, கார்த்தி விராட்டுடன் கானகத்திலே வேட்டையாடி விட்டு குடிப்படைகள் பசியோடு வந்து ஆசிரமத்திலே உணவு கேட்டார்கள். உன் தந்தையோ சம வலிமையால் தேவலோகத்திலே தேவ இந்திரனிற்கும் காமதேனுவை அழைத்தார். அருள் சுவையான உணவு படைக்க வேண்டும் என்று உழைத்தார். அருள் சுவையான உணவு படைத்தது காமதேனு. உணவை அருந்தினார்கள். இப்பேற்பட்ட அருள் சுவையான உணவளித்த காமதேனு எங்கள் நாட்டுக்கு தேவை. எங்க நாடோ வறட்சியில் இருக்கிறது. காமதேனுவை அனுப்ப வேண்டும் என்று கேட்டார். கொடுக்க மறுத்தோம். ஓடினார்கள். காமதேனுவை கட்டி இழுத்தார்கள். காமதேனுவை கட்டி இழுக்கும் வேளத்திலே காமதேனுவை உதறி தள்ளிவிட்டு தேவலோகம் பறந்து சென்றது. காமதேனுவை உதறி தள்ளியதால் கார்த்தி விராட்டுடைய மகன்கள் 7 மகன்களும் மாண்டு மடிந்து விட்டார்களாம். இதற்கெல்லாம் காரணம் உன் தந்தை தான் காமதேனுவை கொடுக்கவில்லை என்று உன் தந்தையை கார்த்தி விராட்டுடன் கொண்டு குவித்து விட்டாராம். என்ன மாறியே? சுவாமி, நான் யார்? நீ யார்? நம்முடைய மகன் பரசுராமன் யார் என்ற விளக்கம் பாமர மக்களுக்கு தெரியாது. நாம் மூவரும் யார் சுவாமி? என்னே மாறியே, சுவாமி, நான் யார் தெரியுமா? யாரு? அந்த வெள்ளியங்கிரியில் வீற்றிருக்கக்கூடிய முக்கன் படைத்த சிவபெருமானே ஜமதக்கினியாக அவதாரம் செய்திருக்கிறேன். நீ யார் தெரியுமா? யார் சுவாமி? என்னுடைய இடபாகத்தில் இருக்கக்கூடிய சக்தியை ரேணுகம்பாலாக அவதாரம் செய்திருக்கிறேன். யார் சுவாமி? நம்முடைய மகன் பரசுராமன் யார் தெரியுமா? யார் சுவாமி? அந்த நாராயணர் வைகுந்த வாசனைய பரசுராமனாக அவதாரம் செய்திருக்கிறார். சுவாமி, நாம் மூவரும் தேவலோகத்திலிருந்து பூலோகம் எதற்காக வந்தோம் சுவாமி? இந்த பூலோகத்திற்கு நாம் மூவரும் எதற்காக இருக்கிறோம்? எதற்காக? இந்த அவதாரத்தின் நோக்கம் என்ன? பெண்ணே மாறிய, சுவாமி, நாம் எதற்காக வந்திருக்கிறோம் தெரியுமா? எதற்காக? பூலோகத்தில் வாழுகின்ற மக்கள் அனைவரும் நீதியோடும் நெறியோடும் தர்மத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். குறிப்பாக பூலோகத்தில் வாழுகின்ற பெண்கள் அனைவரும் கற்பு நிலையோடு வாழ வேண்டும். அப்படி ஒரு பெண்ணானவள் கற்பு நிலை தவறிவிட்டால் அந்த பெண்ணை தண்டிக்க கூடிய உரிமை தாலி கட்டிய கணவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தவற. தான் பெற்றெடுத்த மகனாக இருந்தாலும் சரியா அந்த பெண்ணை கண்டிக்கலாம். கற்பு நிலை தவறிய பெண்ணை தண்டிக்கலாம் என்பதை எடுத்து காட்டவே நாம் மூவரும் இந்த பூவுலகத்தில் அவதாரம் செய்திருக்கிறோம். என்னுடைய அவதாரத்தின் ஆயுட்காலம் முடிந்து விட்டது. சுவாமி, என்னுடைய ஆன்மா விண்ணுலகம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஓ என்னுடைய தந்தை இறந்துவிட்ட காரணத்தினால்
தங்கள் மார்பின் மீது 7 முறை பதியே பதியே என்று அடித்துக் கொண்டீர்கள். ஆதலால் 21 தலைமுறைக்காக அந்த சத்திர வம்சத்தை கருவறுத்தே தீர்வேன். இதுவே நான் விட்ட சபதம். இப்போது நான் கங்கணம் கட்டினேன். இப்போது வருகிறேன். என் பதியை என்னை விட்டு பிரிந்த பிறகு நான் ஏன் உயிர் வாழ வேண்டும்? இதோ என் பதியை அடக்கலம் செய்துவிட்டு அவரோடு நாடு உடற்க சேருகிறேன் சுவாமி. அதே காட்டுகிறது. அப்பனுக்கு வாழ் வந்தார் அர்த்தராஜன் குலைபிடிப்பார்கள் என்பார்கள். நன்றி கட்டவனி, நயவஞ்சகனி, செய் நன்றி மறந்த துரோகி. உன்னை வீட்டுக்கே ரெண்டகம் செய்து விட்டாயடா பாவி. உன்னை போன்ற நன்றி கட்டவனை இது நாள் வரையிலும் நான் கண்டதே. அவசரம் பயந்துக்கிற காலம் பசி என்று ஓடி வந்தார். தான் இது வேலை. நீ ஒரு 1/2 மணி நேரம் பொறுமையாக உட்காருவோம். எனது ஆசிரமத்திலே எனது தந்தையிடம் வந்து முறையிட்டாய். எனது தந்தையோ அவருடைய மகிமையால் தேவலோகத்திலிருக்கும் காமதேனு பசுவை வரவழைத்து உங்களுக்கு உணவளித்தார்கள். இல்லை, கொல்லவில்லையே. உணவை புசித்து விட்டு சந்தோஷமாக அவர்களுக்கு நன்றி தெரிவித்து செல்லாமல் உன்னை வீட்டிற்கே ரெண்டகம் செய்து அந்த காமதேனு பசை கேட்டேன், கொடுக்க மறுத்தாரு. தவறில்லையா? அந்த காமதேனு பசு யாருக்குடா சொந்தம்? அது தேவலோகத்திலே தேவர்களுக்கு சொந்தம். அப்படிப்பட்ட காமதேனு பசுவை நீ கேட்டவுடனே என்ன அள்ளி கொடுப்பதற்கு பணமா காட்டா? முட்டாளி! என்னுடைய தந்தையை கொண்டு விட்டாய். அதற்காக நான் பழிக்கு பழி வாங்க வந்து. அது உன்னால் முடியுமா? இல்லடா. என்பார்கள். ஆரம்பத்தால் நம்மை வெல்ல யாருமே இல்லை என்ற இருமாப்பு உனக்கு. என்னிடம் மோதுகின்றாயா? ஆரம்பத்தை அடக்குகிறேன். சத்தியத்தை நிறைவேற்றினேன். சாரி, இவருடைய சிரத்தை போய்து விட்டேன். பிறகு சென்று இவருடைய தாயை கவனிக்கின்றேன். என் பதியை அடக்கலம் செய்து விட்டேன். இதோ அக்கினியை ஊட்டுகிறேன். என் பதியோடு நாடு உடற்க சேருகிறேன். என்னை ஏற்றுக் கொள்ளுங்கள். உன்னோடு நான்
கொட்டாங்கச்சல் கூட கொடுத்து என் உள்ளத்தை குளிர வச்சது. நீங்க தாயா எனக்கு தாய் தந்தை. அம்மா அம்மா அதெல்லாம் இருக்கட்டும். இந்த நாட்டு மக்கள்லாம் நீங்க யாரு என்ன ஒண்ணுமே புரியல. ஐயா கீழ்பட்ட காயத்தால் இப்படி வரீங்களே என்னங்கம்மா? நான் யமதக்கினி முனிவர் மனைவினான். ஒரு நாள் என் கணவரும் நானும் ஆசிரமத்தில் அமர்ந்திருக்கும் நேரத்திலே காட்டு விளையாட்டுடன் கானகத்திலே வேட்டையாடி விட்டு கடற்போடு குடிப்படைகளை அழைத்து வந்து உணவு தேவை என்று கேட்டார். அப்படியா? குடிப்படைகள் அனைவரும் அழைத்து பாருங்கள், உணவு அளிக்கிறோம் என்று ஆசிரமத்திற்குள் அழைத்து சென்று என்னுடைய பதியின் பக்தியால் தேவலோகத்திலே தேவ இந்திரத்திற்கும் காமதரோசை அழைத்தார். அறுசுவையான உணவு படைக்க வேண்டும் என்று உரைத்தார். அறுசுவையான உணவு படைத்தது காமதரோசு. உணவு அருந்திய காட்டு விடியன் குடிப்படைகள் அனைவருமே எங்கள் நாடோ வறட்சியில் வாடி கிடக்கிறது. இந்த காமதரோசு தேவை எங்கள் நாட்டிற்கு அழைத்து செல்ல போகிறோம் என்று உரைத்தார்கள். அந்த காமதர்மத்தை அனுப்புவதற்கோ கொடுப்பதற்கோ எங்களுக்கு உரிமை இல்லை. அது தேவலோகத்திலே தேவ இந்தனுக்குரியது என்று எடுத்துரைத்தோம். ஓடினார்கள், கட்டிடித்தார்கள். காமதர்மத்தை கட்டிடிக்கும் நேரத்திலே உதறி தள்ளிவிட்டு தேவலோகம் பறந்து சென்றது காமதர்மத்தை. காமதர்மத்தை உதறி தள்ளியதால் காட்டுவிட அற்றுடைய மகன்கள் 7 மகன்களும் மாட்டு மடிந்து விட்டார்கள். இதற்கெல்லாம் காரணம் காமதர்மத்தை என் பதிதான் கொடுக்கவில்லை, என் கணவர் தான் கொடுக்கவில்லை என்று என் பதியை கொண்டு குவித்து விட்டார். ஐயா காத்து விதேன், என் பதியே இறந்த பிறகு நான் ஏன் உயிர் வாழ வேண்டும் என்று என் பதியை அடக்கலம் செய்துவிட்டு அக்னியை மூட்டினேன். அவரோடு உடன்கட்டி ஏற்பதற்கு நான் தீயில் இறங்கும் நேரத்திலே வல்ல பகவான் பூமழை தூவி விட்டான். தூரல் பட்டதெல்லாம் தனித்து விட்டது. தீப்பட்ட இடமெல்லாம் கொப்பளம் போட்டது. உடல் எரிச்சலோடு ஓடி வந்து உடல் எரிகிறது உரைத்தை ஆடை கொடுத்து உடல் எரிச்சல் ஆடை கொடுத்து வயிறு எரிகிறது உரைத்தை கொட்டாங்கச்சி கூட கொடுத்து உள்ளத்தை குளிர வச்சு நீங்க தான் எனக்கு தாய் தந்தை. ஐயா நான் ஓர் இடத்தில் இருப்பவன் அல்ல. இடம் விட்டு இடமாறு மாறினான். காலை 6 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் இரவு 12 மணிக்கும் பகல் 12 மணிக்கும் எல்லை விட்டு எல்லை போவேன். தலவன சட்டமிட்டு போகும் நேரத்திலே நல்லவர்கள் தெம்பிட்டால் வாழ்த்தி வளம் பெற செய்வேன். தீயவர்கள் தெம்பிட்டால் ஒரு வாரம் துடிக்க செய்து அவள் உயிரே பறித்து விடுவாள் இந்த மாறி. அதுதான் கண்ணிக தந்திரபாடு என்று சொல்வார்கள். மாறி ஒருவன் இருக்காள் என்று என்னை வைபாடு செய்பவரை விளையாட்டு அம்மையாக போட்டு விளையாடி விட்டு இறங்கி விடுவாள் இந்த மாறி. மாறி எங்கே இருக்கார் என்று பேசுபவரை பெரியம்மை, கட்டம்மை, பாதுவேதி, உலேதி என்று எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து அவளை 3 நாட்களிலே உயிரை பறித்து விடுவாள் இந்த மாறி. இதுதான் மாறியின் மகிமை என்று சொல்வார்கள். ஐயா ஐயா இந்த மாறி இந்த ஏகாதி வீட்டில் தான் ஐயா குடியிருப்பான். இந்த மாறிக்கு ஆண்டுக்கோர் முறை கூழு ஊற்றும் திரவம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் தான் காலையும் மாலையும் அன்னம் எடுக்கும் போகும் நேரத்திலே நாட்டு மக்களுக்கு எடுத்துரைத்து ஆண்டுக்கோர் முறை கூழு ஊற்றும் தேவை ஏற்பாடு செய்து எல்லைக்குள்ளே சென்று வேப்பலையால் கிரகம் செய்து மண்ணால் சிலை செய்து என்னை வழிபாடு வழிகொண்டு என்னை வண்ணித்து அழைத்து வந்தான். கிராம தேவதையாக ஆடிக்கொண்டு வருவான். வேப்பலையால் கிரகம் செய்து இந்த ஏகாலியின் சிறுமியை எடுத்து வந்தால் இந்த மாதிரி கிராம தேவதையாக ஆடிக்கொண்டு வருவான். உன் சிறுமி இந்த கிரகம் எடுத்து வரும் நேரத்திலே உன் மனைவியோ உண்மையாக திருப்பந்தம் எடுத்து செல்ல வேண்டும். நாட்டு மக்கள் அனைவருமே உன்னை ஏசுபவர்கள் பேசுபவர்கள் அனைவருமே சிறமீது கிரகம் வைத்து வரும் நேரத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் உங்களை வழிபாடு செய்வார். ஐயா இந்த மாறி உங்க வயிற்றுல ஒரு குழந்தையா வந்து பிறக்கலாம். இந்த மாறி இருக்கிறார் என்று நாட்டு மக்களுக்கு நீங்கள் தான் எடுத்து உரைக்க வேண்டும். எனக்கு இருப்பதற்கு நேரமில்லை. சென்று வருகிறார் கோவிந்தா. உலகாலோ வல்லவளே உத்தமிய தாயாரே
ஊர் காக்கும் தெய்வம் நீ அம்மா என் தாயே ஊர் காக்கும் தெய்வம் நீ அம்மா